ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 66. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 2024 எடுத்திருக்கோம். அண்டு இந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். பிகாஸ் போன வருஷத்தை விட அதுக்கு முந்தைய விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வரியும் படாமல் ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க்கு எடுக்கலாம் ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஐ எம் கேரண்டி அபவுட் தட் இஃப் அதாவது நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைட்டர்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட்டு நம்மளுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ மிரர் இமேஜ் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு? இந்த இமேஜ் வராது. ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா, இந்த நம்மளுக்கு பிஏ நம்மளுக்கு ஹரிசாண்டலாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஆப்போசிட் சைடில் வரும்போது நம்மளுக்கு வெளியே பார்த்த மாதிரி தான் அந்த டேஷ் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வராது. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு பியுமே இன்சைடு பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே இவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது இங்கே கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. ஓகே. ஸோ அதில் ரெண்டாவதுல பார்க்கும்போது நம்மளுக்கு இன்சைடு பார்த்த மாதிரி வரணும். இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் ட்ரிக்கி தான், பிகாஸ் எல்லாமே மோரலஸ் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதில் ஒரு மிஸ்டேக், அதாவது ஒரே ஒரு சிம்பிள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா யூ மே லாஸ் த பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது மார்க் லாஸ் ஆகிடுன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் வருன்றத ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகேங்களா? சூப்பர். இதுக்கு என்ன பண்ணுறோம்? டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்களா? இல்லை, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 நான் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 போட்டால் எனக்கு 5 வருது. சேம் வே 5 நான் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 போட்டால் நம்மளுக்கு 11 வருது. இந்த சேம் வே 11 நான் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 போட்டால் 23. ஸோ டேரெக்டாக நான் 47 வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒன்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் த லாஜிக், தென் ஆட்டோமேட்டிக்காக வி கெட் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ 80 94 94 ப்ளஸ் 1 95 கிடைக்கணும். ஸோ 95 இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. எஸ். ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தலாமாப்பா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ட்ரையாங்கல் நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகுது. தென் கீழே இருக்குது, நெக்ஸ்ட் மேலே போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த டாப் கார்னரில் லெஃப்ட் கார்னரில் வந்திருக்கணும். ஸோ அப்படி வராமல் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இது 2 இப்போயே தப்புன்னு சொல்லிடலாம். ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கல்லேருந்து ஒவ்வொரு லைனாக ரிடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளுக்கு ட்ரையாங்கல் முடிஞ்சு ஸ்கொயர்லேருந்து ஒரு லைன் ரிடியூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துருவோமா? எந்த 2 சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்ப்போம். 18 ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோமா? தென் டிவைட் பை 6 அண்டு -8 ப்ளஸ் வாட் 24. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ப்ளஸ் 16 இருக்குது. நம்ம ரைட். தென் இதை 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் பண்ணும்போது 3 இருக்குது. இது மட்டும் பண்ணால் 6 வருது. தென் என்ன பண்ணலாம்? 2த்தையும் ஆட் பண்ணியாவது தான் வேறு வழி இல்லை. 22 தான் அப்போ வருது. ஸோ 22 வந்திருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வை சால்வ் த 5th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறாங்க? ஸோ எல்லா ஆப்ஷனும் 3 காமனாக இருக்குது. நோ நீட் டு வரி. தென் 3 மட்டும் விட்டுட்டு 1 2 4 5 எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ பிக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. ஐ தான் ஃபஸ்ட்டு வரணும். ஃபைன். ஐயில் என்ன காமனாக இருக்குது? கேவா ஜி? ஏன்னா ஜி தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 3 2ல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 6th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஸோ ஃபைட்டர்ஸ், எனக்கு இதில் 2 பார்ட் இருக்குது. இதில் 1 2 3 பார்ட் இருக்குது. இதில் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு 6 வரணும்ப்பா. 6 வரா மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3 இதில் அதிகமாக இருக்குது. இதில் 3 6. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. 7th கொஷின் பார்த்துருவோமா? யா. ஸோ ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். இந்த இமேஜை ரொட்டேஷன் பண்ணாமல் எதில் கரெக்டாக வருதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே வருது? தேர்ட் ஆப்ஷனா? நம்ம ரைட். தேர்டு தான்ப்பா, பிகாஸ் நீங்களே இங்கே பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 8th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. 5 நண்பர்கள் ஒரு ஒட்டமேசை சுற்றி அதன் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்களா? ஓகே. ஸோ
5 people has to sit. அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு. தென் நவ் வி கேன் ஃபிக்ஸ் தேர் பொசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்கிறாங்க, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சியின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஓகே, சிக்கு இமிடியட் ரைட்டில் ஹெச் இருக்காராம், ஃபைன். தென் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக இருக்கார், ஹெச்சுக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக பி இருக்காராம், ஃபைன். ஸோ பியோட பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் பி வந்து பார்த்தீங்கன்னா சியின் உடனடியாக அண்ட விட்டார் அல்ல, சிக்கு பக்கத்தில் பி இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போது ஹெச்சுக்கு பக்கத்தில் தான் பி போட்டாகணும். தென் ஜியின் உடனடியாக வலதுபுறத்தில் யார் இருக்காரு, ரிமைனிங் எடுத்து ஜி தான். ஸோ ஜிக்கு இமிடியட் ரைட்ல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு சி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ வீடியோஸ் நம்ம இப்போ 9th கொஸ்டின் பார்த்தலாமா, என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. எஸ்லேருந்து யூ ப்ளஸ் பண்ணுறாங்க, தென் ஓக்கு மைனஸில் போகுது, தென் கியூக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஸோ எஸ்லேருந்து யூக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ்லேருந்து யூக்கு பார்த்தீங்கன்னா 19 ஒரு 23 ப்ளஸ் 4. ஓகே, தென் யூலேருந்து கியூ பார்த்தீங்கன்னா ஒரு 21 அண்டு ஒரு 17. 21 அண்டு 17. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -4 பண்ணுறோமா. ஓகே, தென் ஓலேருந்து எஸ் வந்திருக்கு. ஓ வந்து எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 அண்டு ஒரு 19 ப்ளஸ் 4. அப்போ நெக்ஸ்ட் -4 பண்ணியிருக்காங்களா. கியூலேருந்து எம்முக்கு -4 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு +4 பண்ணணும். ஸோ கேலேருந்து அவர் +4 பண்ணுறாங்களா, பண்ணலை. கேலேருந்து ஓக்கு +4 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இவங்க அந்த என்ன பேட்டர்னா இந்த 2 லெட்டர் மட்டும் எடுத்துட்டாங்க, அதில் +4 -4 +4 -4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ தட் லாஜிக் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் டு கெட் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இப்போ 10th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃபிகல்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிலேஷன் பிட்வீன் த RST. ஓகேங்களா. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருக்கு என்ன பண்ணலாம், ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா, டிவைட் வருமா, இன்ட்டு வருமா. ஸோ தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ நீங்களே பாருங்கள், 152 வந்திருக்கு. 152க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக இது அடிஷன் தான் பண்ணியிருக்கணுன்ட்டு. ஸோ ஆருக்கு ப்ளஸ் போட்டுக்குங்க, தென் டீக்கு டிவைட் சிம்பிள் போட்டுக்குங்க. டீ தானே, டீக்கு டிவைட் சிம்பிள் போட்டால் கூட நம்ம எஸ்ஸுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம் திருப்பியும். ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 150 ப்ளஸ்ஸு ஒரு 18/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். ஆட் பண்ணால் 152. சேம் லாஜிக்காக நான் இப்போ செகண்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். 114 ப்ளஸ்ஸு ஒரு 80/4 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 20 வருதா. ஸோ ஆட் பண்ணால் 134 வந்திருக்கா. சூப்பர். சேம் வே இப்போ நான் கொஷின் மார்க்குக்கு வரேன். 200 வருது, ப்ளஸ் ஒரு 200/40. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு 5 வருது. ஸோ 205 யா 205 தான். கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. 11th கொஷின் பார்த்துருவோமா. சூப்பர். என்னப்பா சொல்லியிருக்காங்க, நோ எஸ் இஸ் அ டி, தென் சம் யூஸ் ஆர் எஸ், ஃபைன். பேர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஸு, வெரி பேட், எஸ்ஸு, டி, no relation, yeah, we can say that. Then we can put u also. ஸோ சம் யூஸ் ஆர் எஸ் போட்டாச்சுப்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். சம் யூஸ் ஆர் நாட் டீன்னு சொல்கிறாங்க. யூ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நோ எஸ் இஸ் அ டி. அப்போது கொஞ்சம் எஸ் வந்து நம்மளுக்கு யூவில் இருக்குல்ல, அப்போது சம் யூஸ் ஆர் நாட் டீன்னு சொல்கிறது லாஜிக் தானே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. தென் ஆல் டீஸ் ஆர் யூன்னு சொல்கிறாங்க, டீக்கும் யூக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ வி கேன் சே தெர் இஸ் அ நோ பாசிபிலிட்டி. ஆல் யூஸ் ஆர் எப்படிப்பா டீ சொல்ல முடியும், தெர் இஸ் அ நோ சான்ஸில். அப்போ இது தப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. சாரி 11. ஓகேங்களா. சூப்பர். ஸோ ஷால் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 12th கொஷின். பிலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் லெட்டராக இருக்கலாம், மேபி மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ -3 தான் பண்ணுறாங்க. ஏலேருந்து எக்ஸுக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, -3. ஸோ ஏலேருந்து டிக்கு இங்கே ப்ளஸ் பண்ணுறாங்க. இது வர சான்ஸ் இல்லை. அப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே இருக்குது சான்ஸ் இருக்குது. நவ் செக் த செகண்ட் ஆப்ஷன் ஆல்சோ. ஹெச்சில் இருந்து இ வந்திருக்கு. ஸோ -5 பண்ணுறோம். அப்போ அதேமாதிரி எம்லேருந்து ஜேக்கு -3, ஹெச்லேருந்து இக்கு -3 தானே, சாரிப்பா -3. அப்போது எம்லேருந்து ஜேக்கு -3 பண்ணியிருக்குமா, கரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. 13th பார்த்துருவோமா. ஸோ ஐ சால்வ் தமிழ் வெர்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ரீனா, கிரண், ராகுல், தீபக், அமித், விகாஸ், பிரீத்தி மற்றும் பிரியா ஆகிய 8 பேர் ஒரு சதுர மேசையை சுற்றி ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பேர் அமைந்திருக்கும்படி பொசிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ எவ்ரி சைடு 2 people ஆர் தேர். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவங்களோட பொசிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ரீனா அமித்தின் உடனடி வலதுபுறத்தில் உள்ளார். மேலும் அவர்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் அமர்ந்துள்ளார்கள். அமித்தோட ரைட்டில் நம்மளுக்கு ரீனா இருக்காங்க. ஃபைன். ரீனாக்கு ஆர்ஐ போட்டாச்சு, அமித்துக்கு ஏ போட்டாச்சு. சூப்பர்ப்பா. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபீட்டஸ். பிரீத்தி பற்றி பேசுகிறாங்க. பிரீத்தி கிரணின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். பார்த்தவாறு அமர்ந்துள்ளார். இங்கே 2 பேரும் எங்கே வராங்கன்னு தெரியல. தென் ரீனாவின் வலதுபுறம் 4வதாக அமர்ந்துள்ளார். யார்? பிரீத்தி. ரீனாக்கு வலதுபுறத்தில் 4வதுக்கு வந்து நம்மளுக்கு பிரீத்தி இருக்காங்க. ஃபைன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களா, பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரணின் இடதுபுறம் 2வதாக இருப்பவரை எதிர்கொள்கிறார். ஸோ கிரணுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறவரை பிரீத்தியை எதிர்கொள்கிறார். யார் செகண்ட் லெஃப்ட்டில் இருக்குது? அமித் இருக்கிறார். அவர் தான் ஆப்போசிட்டாக பிரீத்திக்கு இருக்குது. ஸோ ஃபைன். அவங்களோட பொசிஷன்ஸு இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் விகாஸும் தீபருக்கும் இடையில் எத்தனை பேர்? 2 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். விகாஸ் அண்டு தீபக் இருக்கும். 2 பேரும் எங்கே வருவாங்கன்னு தெரியல. ஹோல்ட் பண்ணி வைப்போம். மேலும் தீபக் அமித்திற்கு அருகில் அமர்ந்துள்ளார். தீபக் பார்த்தீங்கன்னா அமித்துக்கு பக்கத்தில் இருக்காராம். ஓகே, இப்போ போகலாம்ல. விகாஸ் அண்டு தீபக்கா 2 பேர் இருக்கிறது. ஓகே, ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரீத்திக்கும் ராகுலுக்கும் இடையில் ஒருவர் மட்டுமே இருக்கிறாங்க. பிரீத்திக்கும் ராகுலுக்கும் இடையில். அப்போ இங்கே தான் ராகுல் போட்டாகணும். ஸோ தீபக்கின் உடனடியாக இடதுபுறத்தில் யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரிமைனிங் யார் பார்க்குறது? நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து பிரியா மட்டும்தான். பிரியா தானே? பிரியா தான். இது வந்து பிரீத்தி. ஸோ பிரியா தான் ரிமைனிங் இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கு இடதுபுறத்தில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. 14th போயிடுவோமா இப்போ? சூப்பர். ஸோ கார்டனுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டனில் ஃப்ளவர் தான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஸோ லைப்ரரியில் எங்கே இருக்கும்? என்ன இருக்குன்னா புக்ஸ் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ், ஈஸி கொஷின் தானே, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் 15th பார்த்துருவோமா? ஓகே, என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணாமல் எதில் வரும்ன்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ நீங்களே பாருங்கள், ட்ரையாங்கிள் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நவ் ஐ மூவ் டு த 16th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறக்க வாய்ப்பு இருக்கா? EFGH, அதுக்கு முன்னாடி வேணா D போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ டிக்கு அப்புறம் என்ன வரணும்? E வரணும். ஸோ ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். அதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் திருப்பியும் E தான் வரணும். ஸோ அப்போ 2 E வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. 17th போயிடுவோமா? யா, ஃபஸ்ட்டு இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு இஸ் மீன்ஸ் வாட்? தாய். ஸோ இப்போ A இஸ் த மதர் ஆஃப் B. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் இஸ் வாட்? பிரதர். ஸோ B இஸ் த பிரதர் ஆஃப் C. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது. மைனஸ் இஸ் வாட்? சகோதரி. ஸோ சிஸ்டர் ஆஃப் D. அண்ட் வாட்? அகெயின் மைனஸ் இருக்குது. மைனஸ் இஸ் வாட்? சகோதரி தானே? நோ, அதுக்கு பதிலாக இன்ட்டு டிவைடு இருக்குல்ல ஃபஸ்ட்டு. ஓ மை காட், இங்கே மிஸ்டேக் இருக்கா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்டோட மீனிங் வந்து மதர். ஓகேங்களா? அது ஓகே. இது வந்து இங்கே டிவைட் சிம்பிள். ஸோ இந்த டிவைட் சிம்பிள் தான் தந்தை. அப்போ D இஸ் த ஃபாதர் ஆஃப் E. ஓகே. அண்டு மைனஸ் சிம்பிள் இருக்கா? மைனஸ் சிம்பிள் இஸ் வாட்? சகோதரி. ஸோ சகோதரி ஆஃப் F. ஹவு E இஸ் ரிலேட்டட் டு ஏக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், சன்னோட டாட்டர். ஸோ சன்ஸு டாட்டர் எங்கே இருக்குது? நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th பார்த்துருவோமா? ஓகே, இல்லை 18th நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்களே சால்வ் பண்ணுங்கள். 18th கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ கோ டு த 19th கொஷின். என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இதில்? பூட்டானுக்கு இந்தமாரி கோட் பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ ஜஸ்ட்டு ரிப்பீட். அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்களா? கிரீஸுக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கு ARFல வரணும். ஸோ ARFல வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். அதில் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு டேனை மட்டும் மாற்றி எழுதுறாங்களா? ஸோ என்னுக்கும் Pக்கு என்ன பண்ணுறாங்க? +2 பண்ணலாமா? அப்போ Eக்கும் Gக்கும் +2 பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ Eலேருந்து +2 பண்ணால் அகெயின் G தான் வரணும். ஸோ Gயில் முடிகிற மாதிரி 4th ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்? ஐ ஆல்வேஸ் ரைட்.
டிஃப்ரென்ஸ் எடுங்கப்பா. -8ஆ? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு -12 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு -11 நெக்ஸ்ட்டு -10 அப்போது இதுக்கு முன்னாடி -9 தான் பண்ணோம். ஸோ அப்படி -9 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 82 வரணுமா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்பர் 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அண்டு மற்ற சப்ஜெக்ட்டும் அது மார்க் எடுக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.